அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அன்று அரிதிலும் அரிதான நெருப்பு வளைய சூரிய கிரகணம் உலகம் முழுவதிலும் நிகழ இருக்கு. மேலும் அன்றைய தினம் அமாவாசை. சூரிய கிரகணமும் அமாவாசையும் ஒரே நாளில் நிகழ இருக்கு. அப்படிப்பட்ட அரிதான நிகழ்வு 12 ராசிகள் மீது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17 அன்று நடைபெற இருக்கிற வளைய சூரிய கிரகணம் உலகம் முழுவதிலும் கவனம் இருக்கும் ஒரு விண்வெளி நிகழ்வாக இருக்குது. இந்த வளைய சூரிய கிரகணம் நெருப்பு வளையம் என்ற பெயராலும் அறியப்படுது. காரணம், சந்திரன் சூரியனின் முன் வந்து அதன் மையப்பகுதியை மறைக்கும் போது சூரியன் முழுமையாக மறையாமல் சந்திரனை சுற்றி பிரகாசமான ஒளிவட்டம் தென்படும். இந்த வகை கிரகணம் சந்திரன் பூமியை சுற்றி வரும் பாதையில் சற்று தொலைவான நிலையில் இருக்கும்போது நிகழுது. இந்த நேரத்தில் சந்திரன் வானில் சூரியனை விட சற்று சிறியதாக தோன்றும். இதனால் சூரியனை முழுவதுமாக மூட முடியாமல் அதன் வெளிப்புற ஒளி வளையமாக தென்படுது. இதுவே வளைய சூரிய கிரகணத்தின் முக்கிய அடையாளமாக சொல்லப்படுது. வானத்தில் ஒளிரும் வளையம் தோன்றும் காட்சி வானவியல் உலகத்தில் மிகவும் அழகான காட்சிகளில் ஒன்றா கருதப்படுது. இந்த கிரகணத்தின் போது முழு சூரிய கிரகணத்தை போல வானம் முற்றிலும் இருளடையாது. பகல் நேர ஒளி தொடர்ந்தே இருக்கும். ஆனால் சூரியன் ஒரு ஒளிரும் வளையமாக சந்திரனை சுற்றி தெரியும். இந்த காட்சி அழகை மட்டுமல்லாமல் சூரியனின் வெளிப்புற அடுக்குகள் குறித்து ஆய்வு செய்யும் வானவியலாளர்களுக்கும் அறிவியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. உச்சகட்டத்தில் சந்திரன் சூரியனின் மையப்பகுதியில் கிட்டத்தட்ட நிலை பெற்றது போல தோன்றும். சூரிய ஒளியை வளையத்தின் வழியாக சந்திரனின் விளிம்பில் தெளிவாக காணப்படும். சில நேரங்களில் கிரகண காட்சிகள் காணப்படும் சிறிய வளைவு போன்ற தோற்றம் மேற்பரப்பை கடக்கும் போது பூமி சுழலும் தன்மையால் உருவாகும் இயல்பான விளைவுதான். இந்த வளைய சூரிய கிரகணத்தின் முழு காட்சி பூமியின் ஒரு குறுகிய பாதையில் மட்டும்தான் தென்படும். அந்த குறிப்பிட்ட பாதையில் உள்ள பகுதிகளில் இருக்கிறவங்க முழுமையான நெருப்பு வளைய காட்சியை காண முடியும். அந்த பாதைக்கு வெளியே உள்ள பகுதிகளில் இருக்கிறவங்க பகுதி கிரகணத்தை மட்டும்தான் காண முடியும். அதனால் இந்த நிகழ்வை முழுமையாக காணும் வாய்ப்பு எல்லோருக்குமே கிடைக்காது. மேலும் இந்த கிரகணம் உலகின் ஒரு பகுதியில் தொடங்கி பூமியின் சுழற்சியுடன் சேர்ந்து மற்ற பகுதிகளுக்கு நகரும். சர்வதேச நேரப்படி காலை நேரத்தில் தொடங்கி மதியம் மற்றும் மாலை நேரங்களில் உச்சத்தை அடையும். இந்திய நேரப்படி பார்த்தா இந்த நிகழ்வு பிற்பகல் முதல் மாலை நேரம் வரை நடைபெறும் காலகட்டத்துடன் ஒத்துப்போகுது. ஆனால் இந்த நேரங்கள் கிரகண பாதையில் உள்ள பிற நாடுகளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வளைய சூரிய கிரகணம் இந்தியாவில் காணப்படாது. புதுடெல்லி உள்பட இந்தியாவின் எந்த பகுதியிலுமே இந்த கிரகணத்தின் வளைய அல்லது பகுதி காட்சிகள் தென்படாது. சந்திரனின் நிழல் உலகின் வேறு பகுதிகளில் வழியாக மட்டுமே செல்லும். இதனால் இந்திய வானவியல் ஆர்வலர்கள் நெருப்பு வளைய காட்சியை நேரடியாக காண முடியலனாலும் உலகளவில் இது 2026ஆம் ஆண்டின் முக்கியமான வானவியல் நிகழ்வுகளில் ஒன்றா இருக்க போகுது. மேலும் பிப்ரவரி மாதத்தில் 2026ஆம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. இந்த சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி நிகழ இருக்கு. முக்கியமாக இந்த கிரகமானது கும்பராசியில் நிகழுது. ஜோதிடத்தின்படி இந்த சூரிய கிரகணம் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. எதிரியாக கருதப்படும் சனி பகவானின் ராசியில் நிகழும் இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதில் சிலருக்கு சிறப்பாக இருந்தாலும் சிலருக்கு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் வகையில் அமையும். மேலும் ஒவ்வொரு முயற்சியிலுமே தோல்வியையும் அவங்க சந்திக்கக்கூடும். வேத நாட்காட்டியின்படி 2026ஆம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி நிகழுது. அதுவும் இந்த கிரகணம் மாலை 5:30 மணிக்கு தொடங்கி இரவு 7:57க்கு முடிவடைய போகுது. இப்போது 2026ஆம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் எந்த ராசிக்காரர்களுக்கு மோசமாக இருக்க போகுது, எந்த ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களை தரப்போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. மேலும் கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழலை நீங்கள் காண்பீங்க. வீட்டிலோ அல்லது உறவினர்கள் வட்டத்திலோ சுப நிகழ்வுகள் நடைபெற்று உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நீண்ட தூர பயணம் அல்லது நீங்கள் விரும்பிய பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 8. மேலும் உழைப்பிற்கான அதிர்ஷ்டத்தை நீங்கள் அடையக்கூடிய அற்புதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தனஸ்தான அதிபதி சூரியன் சமசப்தமஸ்தானத்தில் நின்று ராசியை பார்க்குறாரு. இது சிறப்பான அமைப்புங்கிறதால சகல விதத்தில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும். மறைமுக பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். தொழிலை அபிவிருத்தி செய்ய வேண்டுங்கிற எண்ணம் உங்களுக்கு பூர்த்தியாகும். சிலருக்கு கூட்டு தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு கௌரவ பதவிகள்லாம் உயர்வுகளும் கிடைக்கும். தொழில் தொடர்பாக அடிக்கடி நீங்கள் அலைச்சல் மிகுந்த பயணங்களை செய்ய நேரிடலாம். சிலருக்கு சொத்துக்கள் அடமானம் விற்று
மூலமும் பணம் கிடைக்க போகுதுங்க. சிலருக்கு சொத்துக்கள் வாங்க, கட்ட, விஸ்தரிக்க தேவையான பொருட்கள் உதவியும் கிடைக்க போகுது. சிறப்பான பணவரவால் தேவைகள் அனைத்துமே உங்களுக்கு பூர்த்தியாக போகுது. கடன்கள்லாம் படிப்படியாக குறைய தொடங்க போகுதுங்க. தாய் மாமாவின் ஆதரவால் தாய்வழி சொத்து தொடர்பான சர்ச்சைகள் முடிவுக்கு வரப்போகுது. மங்களகரமான சுப நிகழ்வுகள் உங்களுக்கு நடைபெறப் போகுது. நீண்ட காலமாக நீங்கள் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தேடிட்டு இருப்பீங்க. அது கிடைக்கக்கூடிய காலமாக இப்போது அமைஞ்சிருக்கு. அம்பிகை வழிபாட்டால் சங்கடங்கள்லாம் உங்களுக்கு தீரப்போகுது. மேலும் குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்க போகுது. பணவரவுக்கு குறைவே இருக்காதுங்க. சகோதரர்களோட பேசும்போது கொஞ்சம் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கிறது நல்லதுங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாக போதுங்க. சகோதரர்கள் உதவி கேட்டு வருவாங்க. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாக போகுது. உறவினர் வருகை சில குழப்பங்களெல்லாம் ஏற்படுத்தினாலும் கூட பாதிப்பு எதுவுமே இருக்காது. அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சிலருக்கு இருக்கும் இடத்துல இருந்த வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்க போகுது. சக பணியாளர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவுமே நீங்கள் இப்போ முயற்சிக்க வேண்டாம். விற்பனையும் லாபமும் வழக்கம் போல தான் காணப்படும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனித்து வரும் பெண்களுக்கு நிர்வாகத்தில் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். அதிகரிக்கும் செலவுகளால் உங்களுடைய கையிருப்பு கரைய வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை. மேலும் சிலருக்கு மிக ஏற்ற இறக்கமான பலன்கள் கிடைக்க போகுது. சில இடங்களில் வேலையில் பிரச்சனைகளை சந்திக்கலாம். சில இடங்களில் அதிக உழைப்பு போட வேண்டியதாக இருக்கும். உத்தியோக ரீதியாக வேலை மாறுதல் தள்ளி போகலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்தில் சராசரியான வருமானம் தான் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் நீங்கள் கவனமாக ஈடுபடணும். குடும்பத்தில் உறவினர்களால் சங்கடங்கள் வரலாம். கவனமாக இருங்க. பிள்ளைகளால் செலவு உண்டாகலாம். மேலும் அலுவலகத்தில் உங்களின் பொறுப்பு அதிகரிக்க போகுது. உழைப்புக்கேற்ற ஊதியம்தான் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இடையூறுகள் ஏற்படலாம். தொழிலை மேம்படுத்த கவனமாக திட்டமிட்டு செயல்படணும். நீங்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் தோன்றி மறைய போகுதுங்க. பிள்ளைகளால் நல்ல பேர் கிடைக்கும். பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு உண்டாகும். மேலும் குடும்பத்துக்காக நீங்கள் பொருளாதாரத்தை உயர்த்த ரொம்பவே உழைக்க வேண்டியதாக இருக்கும். மேலும் கலைத்துறையினர் வெற்றிக்காக புதிய முயற்சியில் இறங்குவாங்க. புதிய முதலீடுகளில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் நீங்கள். மேலும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வரப்போகுது. மேலும் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதால திருமண வாய்ப்புகள்லாம் கைகூடி வரும். நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரவு செலவு கணக்குகளை கவனமாக எழுதணும். அதில் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்க மீது அதிகமான நம்பிக்கை வைக்கக்கூடாது. மேலும் கடகராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக உழைக்க வேண்டியதாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அவசரக்கூடாது. மேலும் பெரியோர்களின் அன்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். சந்திராசிரமம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. மேலும் சகோதர வழியில் சங்கடங்கள் வந்து உங்களுக்கு மறைய போகுது. நிதானமாகவும் பொறுமையாகவும் நீங்கள் இருக்க வேண்டிய காலமாக இது இருக்குது. பணப்புழக்கம் இருந்தாலும் பண நெருக்கடி வந்து போக போகுது. இரவு பயணத்தை நீங்கள் தவிர்க்கிறது நல்லதுங்க. மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனையுமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் யாருக்குமே நீங்கள் வாக்கு கொடுக்கறத தவிர்த்துடுங்க. அதனால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வழிகளில் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் பிரச்சனைகள்லாம் வந்து போகும். புத்திரர்கள் இடத்துல கவனத்தை செலுத்த வேண்டிய காலகட்டமாக இது இருக்குங்க. பூர்வீக சொத்துக்களால் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் தோன்றினாலும் கூட அது லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் மனம் ஒருநிலைப்படாமல் இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேன்மையான காலகட்டமாக இது இருக்க போகுது. பணவரத்து திருப்தி தரும். ஆனால் எதிர்பார்த்த அளவு இருக்கிறது கஷ்டம்தான். பணி நிமித்தமாக நீங்கள் வெளியூர் செல்ல வேண்டி வரலாம். தொழில்துறையினருக்கு ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்க போகுது. தொழில் வியாபாரம் தொடர்பாக காரியங்களை மற்றவங்களோட ஆலோசனை கேட்டு நீங்கள் செய்கிறது உங்களுக்கு நல்லது. வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு உங்களுக்கு நீங்கள் போகுது. பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலனை தரப்போகுது. பணவரத்து இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மாணவர்கள் கவனமாக படிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கூடுதல் மதிப்பெண் பெற நீங்கள் முயற்சி எடுக்கிறது வெற்றி பெறும். மேலும் வீண் கவலையை தவிர்க்கிறது நல்லதுங்க. மேலும் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு குடும்ப பெண்கள் சிக்கனத்தை பின்பற்றுவதால் கடன் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம். கணவரின் அனுமதி இல்லாமல் பிறரோட கடன் பெறக்கூடாது. புத்திர பேரு வகையில் அனுகூலம் உண்டாக போகுது உங்களுக்கு. சுயதொழில் புரியும் பெண்கள் அளவான உற்பத்தி, சுமாரான விற்பனைங்கிற நிலைமை அடைவாங்க. மாணவர்கள் படிப்பில் மந்த நிலை நீங்குங்க.
மேலும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு தக்க வச்சுக்கொள்ள போராட வேண்டியதாக இருக்கும். சமூக பணிகளை நிறைவேற்றுவதில் காலதாமதம் உங்களுக்கு உண்டாகலாம். அதிகாரிகளிடம் மோதல் போக்கு கைவிடுறது நல்லதுங்க. ஆதரவாளர்களின் ஒத்துழைப்பை பெற அதிக பணம் செலவழிப்பீங்க. மேலும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனங்கள் வாங்குறதுல தடை ஏற்பட்டு நீங்கும். மனை வீடு வாங்க எடுக்கும் முயற்சிகள் கொஞ்சம் தாமதமாக நடக்கும். இருந்தாலும் நிதானத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறது நல்லது. திருமண முயற்சிகள்லாம் கைகூடி வரும். வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் எதிலையுமே ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க. மேலும் பரிகாரமாக நீங்கள் ஸ்ரீ முத்துமாரியம்மனை அர்ச்சனை செய்து மனமுருக வழிபட சிறப்பான பலன்கள் கிடைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.